Dear students, now I am going to teach about 8th standard English. Students, as you feel difficult to learn only in English, I am going to teach the lessons in bilingual, which means I will teach the lessons in English and explain it in Tamil. Unit 1, Prose, The Nose 12, written by C. Rajagopalachari. About the author, name, Chakravarti Rajagopalachari, informally called Rajaji. Year 1878 to 1972. He born in 1878 and died in 1972. Recognition: Indian politician, independence activist, lawyer, writer, historian and statesman. Born Dwarapalli village, Krishnagiri district. He was the last Governor General of India, soon became a republic in 1950. He was the first Indian-born Governor General. He also served as leader of Indian National Congress, Premier of Madras Presidency, Governor of West Bengal, Minister for Home Affairs of the Indian Union, Chief Minister of Madras State. He was the first recipient of India's highest civilian award, the Bharat Ratna. Characters: Ramaya, Ramaya's wife, two sparrows, male and female, Meenakshi Ammal, Meenakshi Ammal's daughter, Kuppayi, Meenakshi Ammal's servant, Ramanadam, Meenakshi Ammal's husband. Page number 2. Ramaya was simple man living in the town. ராமையா வந்து ஒரு எளிமையான மனிதர். அவர் வந்து ஒரு டவுனில் வாழ்ந்துட்டு வந்தார். He lived with his wife in a nice house made of tiled roof. அவர் வந்து ஒரு நல்ல வீட்டில், கோடுகளால் ஆன வீட்டில் வாழ்ந்துட்டு வந்தார் அவங்களோட ஒய்ஃபோட. He was not rich but he could take care of his family. அவர் அவ்வளவா பணக்காரர் கிடையாது, பட் ஆனால் அவரோட ஃபேமிலியை நல்லா பார்த்துக்குவார். Two sparrows built a nest in a nice spot in the roof of the Ramaya's house and the mother bird laid her eggs in it. ரெண்டு ஸ்பேரோஸ்னால் வந்து என்னென்னா சிட்டுக்குருவி அந்த வீட்டில் நல்ல இடத்துல கூடு கட்டியிருக்கு. அதில் வந்து அம்மா பறவை வந்து அந்த கூட்டில் முட்டையிட்ருக்கு. மை டியர் பிகைன் த மேல் ஸ்பேரோ. இதில் மேல் ஸ்பேரோ வந்து ஃபீமேல் ஸ்பேரோவை பார்த்துட்டு மை டியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் மை டியர்னா மை டியர் தான், பட் தமிழில் வந்து செல்லமா என் கண்ணு அப்படின்னு சொல்லி மேல் ஸ்பேரோ சொல்லுது. அண்ட் வாட் டு யூ வாண்ட் நவ் ஆஸ்க் ஹிஸ் ஒய்ஃப். இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஃபீமேல் ஸ்பேரோ மேல் ஸ்பேரோ கிட்டே கேட்குது. Why does the lady of this house always quarrel with her husband? ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் உள்ள அந்த லேடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. How am I to know? Said the female bird, let us mind our own business. அதுக்கு ஃபீமேல் ஸ்பேரோ ரிப்ளை பண்ணுறாங்க, எனக்கு எப்படி தெரியும், நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. You are always self-centered, said the male sparrow and added, should we not help this poor Ramaya? இதில் மேல் ஸ்பேரோ வந்து ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து சுயநலமாக யோசிக்கிற. செல்ஃப் சென்டர்னா என்னென்னா சுயநலமாக யோசிக்கிறதுன்னு அர்த்தம். அண்ட் அந்த புவர் ராமையாவுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேல் ஸ்பேரோஸ் ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட சொல்கிறாங்க. என்னன்னா புவர் ராமையானா எப்போ பார்த்தாலும் அவங்க ஒய்ஃப் வந்து ராமையா கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பாவப்பட்ட ராமையாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேல் ஸ்பேரோ வந்து ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட சொல்கிறாங்க. The female sparrow said with disdain, let me see what help you can do for him. Disdainனா என்னன்னா ஒரு அலட்சியமாக. அந்த ஃபீமேல் ஸ்பேரோ மேல் ஸ்பேரோ கிட்ட சொல்லுது, பறவையாக இருக்கக்கூடிய ஒன்றால் மனிதனாக இருக்கக்கூடிய ராமையாவுக்கு என்ன உதவி செஞ்சிட முடியும்னு சொல்லி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சியமாக சொல்லுது. ப்ளீஸ் டு நாட் டாக் அபவுட் வாட் டஸ் நாட் கன்சர்ன் அஸ். இதை சொல்லிவிட்டு அந்த ஃபீமேல் ஸ்பேரோ மேல் ஸ்பேரோ கிட்ட சொல்லுது, நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி நம்ம பேச வேணாம். See that the cat doesn't come near our nest. இப்போதைக்கு நம்ம கூட்டுக்கு நம்ம குஞ்சுகளை தூக்கிட்டு போகிறதுக்கு பூனை வரல, அது வரைக்கும் போதும், அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லுது. That would be enough for you and me. அது மட்டுமே உனக்கும் எனக்கும் போதும். Somewhere in the muck heap lay a diamond nose jewel. மக் ஹீப் அப்படின்னா குப்பை குளம், குப்பைகள்லாம் சேகரிக்கக்கூடிய இடம் தான் மக் ஹீப். அங்கே வந்து ஒரு டைமண்ட் நோஸ் ஜுவல் இருக்குது, டைமண்டால் ஆன மூக்குத்தி இருக்குது. The male bird picked it up and came to the nest with a shining stud in his beak and said to his wife, look, do you like this? அங்கே குப்பை குளத்தில் இருந்த மூக்குத்தி எடுத்துகிட்டு வந்து மேல் ஸ்பேரோ ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட காமிச்சு கேட்குது, இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி. The wife bird replied, what am I to do with diamond nose studs or with earrings? Find some crab, the young ones are hungry. அதாவது இந்த நகைகளால் ஆன மூக்குத்தியாக இருக்கட்டும் இல்லை ஆபரணங்களாக இருக்கட்டும், இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும், போய் நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் க்ரப்னா என்னன்னா
ஸ்பேரோஸ்லாம் புழு பூச்சி தான் சாப்பிடும் இல்லையா, ஸோ அதெல்லாம் சேர்ந்தது தான் க்ரப்னு சொல்லுவாங்க. அதை போய் நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு வாங்க, நம்ம பிள்ளைங்களாம் பசியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The bird dropped the diamond stud on the floor and went out. I search of little worms for the young ones. உடனே அந்த மேல் ஸ்பேரோ வந்து அந்த டைமண்ட் ஸ்டட்டை வந்து கீழே போட்டுட்டு என்ன பண்ணுது, தன்னோட பிள்ளைங்களுக்காக க்ரப்பை தேடி பறந்து போயிடுது. Thank you students. We will continue the session after the following class.